கட்கோவளம் பருத்தித்துறை பருத்தித்துறை கட்கோவளம் என்பது யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கின்றது. இந்த யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள பருத்தித்துறை கட்கோவளம் என்கின்ற இடத்தில் உள்ள புனித நகரம் கிராமத்தில் J406 என்ற கிராம சேவகர் தொடர்பான சர்ச்சை தொடர்கின்றது. அவருக்கு எதிராக பல குற்றச்சாட்டுக்கள் பொதுமக்களால் பல்வேறு தரப்பினரால் முன்வைக்கப்படுகின்றது. குற்றச்சாட்டுக்கள் அடுக்கிக் கொண்டே போகப்படுகின்றது. மக்களுக்கு சேவை செய்ய பொருத்தமற்றவர், இவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டாம், இவரை இடமாற்றம் செய்ய வேண்டாம், உடனடியாக பதவி நீக்கம் செய்யுங்கள். அங்குள்ள துடிப்புள்ள இளைஞர்கள் குரல் கொடுக்கின்றார்கள். இவர் பற்றிய தகவல்கள் தற்போது உலகளாவிய ரீதியில் ட்ரெண்டிங் ஆகிக் கொண்டிருக்கின்றது. இந்த செய்திகளை நாம் கூட பார்த்தோம். உண்மையில் மிக கவலை தருகின்ற ஒரு செய்தியாக காணப்படுகின்றது. ஒரு தரப்பு செய்தியாக இருந்த போதும் மறுதரப்பின் செய்திகள் இதுவரை வெளியிடப்படவில்லை. மன்னிப்பு கேட்க போன தாயும் குழந்தையும் தள்ளி வீழ்த்தப்பட்டிருக்கின்றார்கள். இரக்கமே இல்லாத ஒரு கிராம சேவகர் என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. இதைவிட இளைஞர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள். கிராம சேவகருக்கு வெள்ள நிவாரணம் சம்பந்தமாக வருகின்ற நிவாரணங்கள் பெருமளவு திருப்பி அனுப்பப்படுகின்றன. மக்களுக்கு அந்த உதவிகள் வழங்குவதற்கு தயங்குகின்றார். அந்த உதவிகளை வழங்க முன்வருவதில்லை. முதியோர்கள், அங்கவீனர்கள் யாவரும் குறை கூறுகின்றார்கள். தாங்கள் போகின்ற போதெல்லாம் தங்களுடன் கதைக்க தெரியாமல் மோசமான வார்த்தைகளை பேசி தங்களுடைய மனதை துன்புறுத்துகிறார்கள். இங்கே போ, அங்கே போ, அங்கே போய் இரு, இங்கே போய் இரு, இங்கேன் வந்தனி என்று போன்ற முரட்டுத்தனமான கேள்விகளை கேட்கின்றார்கள். காலுக்கு மேல் காலை தூக்கி வைத்துக்கொண்டு மக்கள் சேவை செய்கின்றவரா இவர் பொதுமக்களினுடைய வரி பணத்தில் தன்னுடைய மாதாந்த சம்பளத்தை எடுத்துக்கொண்டிருக்கின்றவர். பொதுமக்களுக்கு இவ்வாறான தகமையற்ற செயல்கள் செய்வது யார்? இவருக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? இவருக்கு மேலிடங்கள் இல்லையா? இவர் பற்றிய பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் போயும் ஏன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை? காலையில் பதிந்து மாலையில் சாப்பாடு தருகின்றார். பசி என்று போன கணவர்மாரை சிறைக்கு அனுப்பியிருக்கின்றார். இத்தகைய ஒருத்தர் எங்களுக்கு தேவையா? பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றார்கள். மன்னிப்பு கோரப்போன தாயை பிடித்து தள்ளி வீழ்த்தப்பட்டிருக்கின்றார்கள். பல்வேறு அரசியல் தரப்பினர் சென்றிருக்கின்றார். பல்வேறு சட்டத்திறனிகள் உதவி செய்வதாக கூறுகின்றார். கணவன் தற்பொழுது சிறை வைக்கப்பட்டிருக்கின்றார். வழக்கு விசாரணைகளின் போது 2 நாட்கள் அவர் சிறை வைக்கப்பட்டிருக்கின்றார். மீண்டும் 2 நாளைக்கு பிறகு அவர் வெளிவரக்கூடும். எனவே போலீஸ் விசாரணைக்காக தாங்கள் சென்ற போது காலையில் சென்ற போது அந்த விசாரணைக்காக வழக்கு பதிந்தவரான கிராம சேவகர் பெண் கிராம சேவகர் அங்கு வரவில்லை. போலீசார் ஏன் வரவில்லை என்று கேட்டபோது தான் பாடசாலையில் சேவை செய்து கொண்டிருக்கிறதாக கூறியிருக்கின்றார். 2 மணிக்கு வருவதாக கூறியிருக்கிறார். 2 மணிக்கு 2:30 தாண்டியும் அவர் வரவில்லை. மீண்டும் எடுத்து கூறப்பட்ட போது நான் வரவில்லை, நீங்கள் நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார். அதற்கிடையில் அங்கு போய் சென்று இவர்களை வெளியில் விட வேண்டாம், சிறையில் அடையுங்கள் என்று சொல்லி காட்டமாக கூறியிருக்கின்றார். இந்த மக்களின் வரி பணத்தில் தான் இவருக்குரிய முழு சம்பளமும் போகின்றது. இவ்வாறாக இருக்கின்ற போது மனித நேயமே இல்லாமல் செயற்படுகின்றார் என்ற குற்றச்சாட்டுக்கள் தொடர்ச்சியாக அடுக்கப்படுகின்றன. இங்குள்ள இளைஞர்கள், முதியவர்கள், பெண்கள், பாதிக்கப்பட்டோர் தரப்பினர் என்று பல்வேறு தரப்பினர் குறித்த கிராம சேவகர் பொன் கிராம சேவகர் மீது குற்றச்சாட்டுக்கள் அடுக்கடுக்காக அடுக்கப்பட்டு கொண்டே போகின்றது. இவற்றிற்கான முடிவென்ன? மக்களே, உங்கள் கையில். இது போன்ற காணொலிகளை நீங்கள் பார்க்க வேண்டுமாயின் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தாலும், எமது காணொலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்வையாளராக இருந்தாலும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுகிற சப்ஸ்கிரைப்ஸ் எமது காணொலியின் பல்வேறு வளர்ச்சிக்கு உதவும். அதைவிட அருகில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பெல் பட்டனை அழுத்துகின்ற போது தான் நாங்கள் போடுகின்ற காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கக்கூடியவாறான அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணுங்கள். எங்களுடைய காணொலி உங்களுக்கு பிடிக்குமாக இருந்தால், விருப்பமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்களுடைய காணொலியை பல்வேறு நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நமது நாட்டின் செய்திகள் மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடியவாறாக இருக்கும். ஆக்கபூர்வமான கருத்துக்கள் எழுதுங்கள். நீங்கள் எழுதுகின்ற கருத்துக்கள் ஆக்கபூர்வமாக இருந்தால் எங்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். நன்றி. தொடர்ந்தும் காணொலிக்குள் செல்வோம். எனக்கு 3 பிள்ளைகள். அப்ப நாங்கள் ஜிஎஸ் வந்து நீங்க பார்க்கல, கிராம சபையில உதவி தரது தண்ணி என்று சொல்லி வந்து பார்க்கல. அப்ப வந்து பாருங்க மிஸ் சொல்லி கேட்டதுக்கு அவ சொன்னா, நீங்க கைக்குளம் ஸ்கூல்ல வந்து இருந்தோண்டு. நாங்கள் இந்த 3 பிள்ளைகளோட கைக்குளம் ஸ்கூல்ல இருந்தோம். நானும் இந்த கணவரை 3 பிள்ளைகளும் இருந்தனாங்க. 3 பேர்ல இருக்கீங்களா? அங்க எனக்கு பதிய இல்லை, பதிஞ்சு எந்த ஒரு சாப்பாடும் தெரியல. அப்ப இந்த பிரைவேட் கட்சிக்காரர் சாஜியால கொடுத்த சாப்பாடு எல்லாம் நாங்க வாங்கி சாப்பிட்டு கொண்டு வந்து நாங்கள் 4 3 பிள்ளைகளும் கஷ்டம். அப்போ ஒரு நாள் அந்த மதிய சாப்பாடு கொண்டு கொடுக்கல,
சாப்பாடு இது முறையில 12:30 மணி ஆச்சு. அப்ப பிள்ளைகள் பசியினால வருவார். அப்ப இந்த ஹஸ்பண்ட் வந்து பிள்ளைகள் பசியினால வந்து ஜிஎஸ் சாப்பாடு கொடுத்து கொண்டு இருந்துவார். அப்ப ஜிஎஸ் சாப்பாடு கொடுக்க சாப்பாடை வச்சு கொண்டு இருக்க நாங்கள் போய் நல்ல நியூஸ் எங்களோட ஹஸ்பண்ட் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அது எங்களோட தம்பி ஹஸ்பண்ட் சின்ன பிள்ளைகள் வயசான அம்மாக்கள் சாப்பாடு கொடுக்கணும் கேட்டதுக்கு சாப்பாடு நிறையில அது பதிவு எல்லாரோட பேர் நீங்க பள்ளிக்கூடத்துல இருந்தாலும் உங்களை சாப்பாடு தெரியும் வீட்டில் போடுவோம் பேசினவா. அப்ப வேற ஒரு ஊட்டவாட்டியோ ஜிஎஸோட எங்களுக்கு எந்த ஒரு கோபதாபம் அவங்களுக்கு ஒரு மேக்சிமம் 4 மாசம் தான் அவ தெரியும். மற்றபடி அவ யாருன்னே எங்களுக்கு தெரியாது. அப்ப அவ வந்து இதை சொன்னார், மிஸ் ஏன் இந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கல 3 பிள்ளைக்கு குடும்பம் வேணா வெஞ்சு தானே இருக்கணும்னு சொல்றதுக்கு இல்ல தரமாட்டோம்னு சொல்லி சொன்னாப்புல வாயாட தான் சார் கதைச்சது குடும்பம் அப்படின்னு கொஞ்சம் உரத்து வாயாட தான் கதைச்சதுன்னு சொல்லணும். போய் சொல்லக்கூடாது பிள்ளைகளை வச்சு கதைச்சது மற்றபடி எதுவுமே கதைக்கல. அப்பாவே என்ன செய்யலாம் உடனே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறேன். நம்மளுக்கு அது தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை போலீஸ்காரர் வந்து எங்களுக்கு ஏற்று பிள்ளைங்கள தானே அப்ப நாங்கள் எங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன் 10 மணிக்கு சார் போன் பண்ணி 10 மணிக்கு போயிட்டு போலீஸ் மாதிரியா சொன்னோம். நான் ஜிஎஸ்எம்மா கால் பண்ணிட்டு ஜிஎஸ்எம்மா கால் பண்ணிட்டு சொன்னா 2 மணிக்கு வாருது அப்படின்னு காலையில இருந்து சாப்பிடல சார் வந்து அப்புறம் உள்ள வச்சு அரிசி போட்டு 3 பிள்ளைப்பா இன்னைக்கு தான் வந்து நான் போலீஸ் ஸ்டேஷனால வந்து அதை சோறு கொட்டி பாடங்களை வீட்டு நிற்கிறேன். 4 நாளை குடிக்கல போய் படிச்சு கொண்டே இருக்கிறாரு சாரி. ஒருவேளை சாப்பாடு தான் வேற எதுவும் கேட்கல தர என்ன மாதிரி சார் ஒரு எக்ஸ்கியூஸ் தான் பண்ணி கேட்க கூட அவன் தரையில்லை. அப்ப சரி எனக்கு சொன்னா பின்ன போலீஸ்ல முடிக்கணும் 10 மணில இருந்து 2 மணிக்கு வாரன்னு சொல்லி நிக்க நடந்த பசியில அதுல கிடந்து கடையை போட்டு ஞாயிற்றுக்கிழமை ஹோட்டலாம் கடை வைப்பாங்கன்னா அதுல போட்டு காப்பியா கட்டு ஒரு பிஸ்கெட் ஒன்று வாங்கி கொண்டு வாங்க அந்த பிள்ளையை கொடுத்துட்டு தண்ணியை கொடுத்துட்டு வச்சு கொண்டிருக்கிறோம் சார். ஒரு 2:30 போல எடுத்து அவளை போலீஸ் பாத்தியா பார்த்துட்டு சரி இந்த சின்ன பாபாவோட மிச்சு வந்துட்டு கோல் பண்ணிட்டு நீங்க சட்ட நடவடிக்கை எடுங்க அவ சொல்லிட்டு அப்ப சரி இல்லை அவர் கூப்பிட்டு வாங்க நீங்க ஒரு எக்ஸ்கியூஸ் திருப்பி இருக்கா போய் கேளுங்க அவ வேணும் சொன்னதுக்கு சார். திருப்பி நான் அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கேட்க ஸ்கூலுக்கு வந்து பிள்ளை வித்திரியா போயிட்டு ஒரு எக்ஸ்கியூஸ் தான் வெடித்த நீங்க வர இப்படி கலைக்க மாட்டாரு கூட சாப்பாடு கேட்க மாட்டாரு வெளில தொழில்தான் வந்தாங்க என்ன ஹஸ்பண்ட் கஷ்டப்பட்டு கூலி வேலை செய்யறாரு பிள்ளைகளே பார்க்க இது வேற ஒரு திட்ட கூட நாங்க கஷ்டப்பட்டு சொந்தங்கள் உறவுகள் ஒரு திட்ட கூட 1 ரூபா கூட வாங்க விடல என்ன மாதிரி கட்டியில தளர்ச்சி வேலை தட்டினாலும் சரி எந்த மாதிரி உழைச்சி தான் சொல்லிட்டு பிள்ளைகளே வெண்ணைய பாக்குறாரு. என்ன பிள்ளைங்க போல பாசி வைக்க சொல்லுங்க போட்டால குழி வேலை காசு கொண்டது வீட்டுக்கு சமைக்கல. நான் 2 பேருக்கு எந்த பிள்ளைங்க சொல்லிட்டு ஒரு கொண்டாங்க மீன் இல்லை நான் இல்லை ஒரு வேலை தட்டி ஒரு பீட் கொண்டாரு வேண்டாம் சோறு காய்ச்சிக்க பீட் சொல்லி வச்சு பீட் எடுத்து எந்த பிள்ளைங்க சாப்பிடல கேக் பண்ணி வாங்கி சீட்டு போட்டு அப்பாவும் சாப்பிடு கள்ளி விட்டுட்டு ஒரு இதுவும் தரையிலாத ஒரு எக்ஸ்கியூஸ் தரையிலாத புள்ளியோட கள்ளி விட்டுட்டா சரி நம்ம புள்ளியை தான் அப்படி தூக்கிட்டேன். பிள்ளைய தள்ளி விட்டதுக்குரிய ஆதாரமே தான் இருக்கா உங்கள்ட்ட? இல்ல நாங்க அந்த டைப்ல வீடியோ எடுப்போம் யோசிக்கல தானே எக்ஸ்கியூஸ் மன்னிப்பு தானே கேட்க போனோம். இது சம்பந்தமா நீங்க காவல்துறையில முறைப்பாடு செய்தீங்களா? பிள்ளைய தள்ளி விட்டு என்ட்ரி போட்டுருக்கேன். அதுக்கு சாட்சியா இருக்குமா உங்கள்ட்ட? சாட்சி ஒண்ணும் இல்லை. இவாதான் எனக்கு பக்கத்தான் நின்றவா பக்கத்துல நின்றவா என்ன 2 பேரும் போய்க்கு கதைக்கே இல்ல பெருசா நான் தான் கேட்டான் நீஸ் ஒரு எக்ஸ்கியூஸ் தாங்கோ சொல்லி கேட்டான். அப்ப இப்ப தள்ளினா நான் கூட தூக்கிட்டு சொன்னா நீங்க ஒன்று மேல ஒரு எக்ஸ்கியூஸ் ஒண்ணு கேட்க நான் வெளியில போங்க உங்களோட கதைக்காம எனக்கு விருப்பம் இல்லை அப்படி ஒரு தூக்கு தகாத வார்த்தையோட விஷயம் ஒரு ஜிஎஸ் மாதிரியே நடந்து கொள்ள ஜிஎஸ் என்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார் அதை விடுங்க. அவ படிச்சிருப்பா ஜிஎஸ்ஆ இருக்கட்டும் அதுல என்ன பிரச்சனை நான் ஒரு பொம்பளை அவ ஒரு பொம்பளை இவ்வளவு ஒரு இந்த பிஞ்சு புள்ளிய பார்த்து கூட இதை கேட்டா இவ பொம்பளையா சந்திக்க சொல்லுங்க. இதே ஒரு ஆம்பளை ஜிஎஸ்டா கூட என்ன சொல்லியிருக்காங்க சரி எட்டு வெட்டி வர்றா போங்க பாட்டு சொல்லியிருப்பாங்க. கல்லு மாதிரி நிக்கிற அந்த நேற்றைய உங்களுடைய ஹஸ்பண்டை வந்து கோர்ட்ஸ்ல சப்மிட் பண்ணீங்கக்கா தரப்பு காவல் 2 நாள் விட்டு கொடுத்துருக்கோம். கொண்டு வர மட்டும் சொல்லி இருக்கிறேன்.
பேர் என்ன சொன்னவர் 2 நாள் ரிமாண்ட்னு சொன்னது. அதுக்கு அப்புறம் உங்களுக்கு வேற யாரும் தொடர்பு கொண்டு இது சம்பந்தமா கதைச்சவையோ? சின்னத்துல எலெக்ஷன் மணிவன் சொன்னேன் நான் உங்களை வாழ்க்கை கதைச்சது நேரடியா உங்களுக்கு நாம நேரடியா உங்களை ஆஜராகி உங்களோட ஹஸ்பண்டை நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுறோம் ஜாமீன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். உண்மையிலே அப்படி வந்து கிட்ட எனக்கு நான் ஒன்றையுமே எதிர்பார்க்கல. கஷ்டம் ஒரு கறி சோறும் இன்னமும் நாங்க சாப்பிடுவோம். எங்களுக்கு எந்த ஹஸ்பண்ட் ரிலீஸ் பண்ணணும். முக்கியமா நீங்கள் இதை செய்யும் எல்லாரும் பாக்குற எல்லாரும் எங்க மூன்று பிள்ளைகளுக்கு எனக்கு எங்கிட்ட பிள்ளையோட ஹஸ்பண்டே உடனடியா விட்டு ரிலீஸ் பண்ணி நான் காணும். நீங்கள் ஏதாவது சொல்ல வரீங்களோ? எங்களுக்கு ஹஸ்பண்ட் எங்களுக்கு விட்டா காணும் எவ்வளவு எங்களை பார்த்துட்டேன். உங்களோட ஹஸ்பண்டுக்கு 2 பேருக்கும் சேர்த்து தான் மணிவண்ணன் சார் வந்து வாதாரன்னு சொல்லிக்கிறாரு, இலவசமா வாதாரன்னு சொல்லியிருக்காரு. நீங்க வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இந்த உலகத்துல இருந்து இப்ப கணவர் நேற்றைய காணொலி எல்லாரும் பார்த்தா பிறகு நீங்க ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா இல்ல ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எதிர்பார்க்கறது எங்களோட ஹஸ்பண்ட் எல்லாருமே சேர்ந்து எங்களோட ஹஸ்பண்ட வெளியில விட்டா காணும். இன்னொரு செய்தி வந்து ஊடகங்கள்ல இருக்கு. உங்களுடைய அப்பா மிஷிங் சொல்லி ஊடகத்துல இருக்கு. ஆனா அந்த இது இல்ல பரவாயில்ல சொல்லுமா. சனிக்கிழமை கம்ப்ளைண்ட் பண்ணினேன். ஏனென்றா எல்லா இடம் தேடினாங்க சார். வெள்ளம் எல்லா இடமுமே எவ்வளவு வெள்ளம். தச்சல வயசானால் மாறாட்டம் தானே. வெள்ளத்துக்கு எங்க விழுந்திருப்பாரோ இல்லாட்டி வேற எங்க சொந்த உறவுகள் எல்லா இடமும் கோல் பண்ணி தேடினாங்க. இல்ல இப்ப சனிக்கிழமை நான் போய் பார்த்துட்டு ஜிஎஸ் அறிவிச்சுட்டு போனேன். போய் இப்படி எங்களோட அப்பாவை காலையில இருந்து கால் பண்ணி சொன்னேன். கால் பண்ணி சொன்னாலும் துண்டு ஒன்று வந்தது. அவர் அப்பா வந்தா நீங்க எங்களுக்கு வந்து இந்த துண்டோட வாங்க சொல்லி செய்தி ஏதாவது இல்ல நிறைய பேர் இந்த நியூஸ்காரர்கள் எல்லாம் நல்ல சொல்லிட்டு வந்தேன். அப்ப அதை இப்ப எடுத்து அன்னைக்கு சொல்லவே தொண்டமனார் பாலத்தடி போய் பாருங்க அங்க போய் பார்த்தா எங்களோட அப்பா இல்ல. பாலத்தடியில பாலத்தடி அது இல்ல. இதுவரைக்கும் நீங்க வேறொருடன் தொடர்பு கொண்டு சம்பந்தமாக எல்லா இடமும் கொடுத்துக்கிடாது. கடத்தொழிலா கூட்டுறோம், கட்கோளம் கடத்தொழிலா கூட்டுறோம் சொல்லமாக அறிவிச்சிருக்கிறேன். மற்றது போலீஸுக்கு அறிவிச்சிருக்கிறேன். மற்ற மீடியாக்கள் எல்லாருக்குமே கொடுத்துருக்கோம். போட்டோ எடுத்து கொடுத்துருக்கிறோம். யாராவது கண்டா உங்களுக்கு மக்கள் கண்டா உடனடியாக எங்களோட தொடர்பு கொண்டீங்கன்னா நாளைக்கு மிச்சம் நாங்கள் இதையும் வந்து இதை அந்த காணொலியிலையும் போடுறோம் நாங்கள் எல்லா இது மீடியாலையும். அப்போ நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு உங்களை கோர்ட்ஸுக்கு வர சொல்லியிருக்கேன்? ஓகே 9 மணிக்கு நாங்களும் அங்கே வருவோம். நாளைக்கு காலையில் அந்த கோர்ட்ஸுன்ற அடுத்த கட்டம் பிணை வினையா இல்லையான்றதை நாளைக்கு அடுத்த கட்டத்தை பார்ப்போம். மணிவண்ணன் சார் தான் ஆஜராக போகிறேன். அதுக்கப்புறம் என்ன மாதிரி யோசிப்போம். நீங்கள் யோசிக்காதீங்கோ, எல்லாம் நல்லது நடக்கும். காவல்துறை வந்து போலீஸ்காரரும் வந்து 2 நாள் தான் நான் ரிமைண்ட் பண்ணியிருக்கிறேன். கட்டாயம் உங்களுக்கு விடுதலை செய்வீங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். நம்ம நன்றியா. அங்க வந்து சாப்பாடு 13 years இல்ல அவ சொன்ன 14 நாங்கள் 2 சாப்பாடு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவ பதிவடிக்கல. சரி அப்படி நான் வெள்ளம் பட்டத்தம் அது வேணா ஸ்கூல்ல இருப்போம் நினைச்சிட்டு இங்க வந்து மூலாத்துக்கு தண்ணி தானே சார். அப்ப சின்ன விழுந்திருக்கல 3 வயசு சின்ன அதுவாக 10 மாசம் மற்ற 5 வயசுக்குள்ள இருந்து இந்த மாதிரி போயிருந்தாங்க. அப்ப அதால நாங்கள் சரி இப்ப கொஞ்ச நாளைக்கு இருக்க போகாமலே விட்டு இருக்கலாம். நான் இந்த வெள்ளத்தை யோசிச்சு போனேன். போய் நிக்கல சரி எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல. இப்ப கட்சிக்காரர் அவியல் யாரும் எனக்கு தெரியும் அந்த சாதியால அப்படியெல்லாம் அவங்க கொடுக்குற சாப்பாடு தான் நான் பிள்ளைல வாய கொடுக்குறாங்க. ஜிஎஸ் எங்களுக்கு ஒரு சாப்பாடுமே வேற இல்லை. பதிவில்லைன்னு சொல்லி உங்களை பதிவில்லை நாங்கள் சாப்பாடு தர மாட்டோம்னு விட்டுருந்தோம். அன்றைக்கு ஒரு கட்சியால சாப்பாடு கொண்டு நீட் ஆயிட்டு கொண்டு வந்தவே இந்த பிரச்சனை எப்போ கொண்டு வந்தவே அது முன்னூறு கொண்டு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதனால வேண்டி கொடுத்துட்டு பேசாம தண்ணி உரிய வீட்டையே வந்திருக்கோம். சரி சாப்பாடு இந்த மெத்தம் கஷ்டப்பட்டு உழைச்சு என்ன பாக்குறது. ஒரு சில டைம் எங்களை விடுறதில்லை, 1 ரூபாய்க்கும் விடுறதில்லை. கஷ்டம் தான் சார். கூலி வேலை தான் நான் ஒரு சில டைம் விடுறதில்லை. அப்ப சாப்பாடு இப்படி சொல்லி எவ்வளோ கவலையா இருக்கு. இப்படி கலைக்கவே வேதனையா இருக்கு. அப்ப நாங்க சரியா ஜிஎஸ்எம் சொன்னா ஒரு தரையில் ஆடுறதுக்கு அப்ப இந்த பிள்ளை எந்த மற்றவாகும்
மற்றவரும் அப்பா பசிக்குதப்பான்னு சொன்னா அப்ப இது சாப்பாடு வந்துட்டுன்னா இப்ப மிஸ் எங்கட பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் ஒரு வயசான அம்மாவும் மாத்திக்கிறாங்க அதுல அவையில நிறைய வெள்ளங்க அவையில நின்றது அப்ப அவருக்கு விரும்புன்னு சொல்ல வெளியில போங்க நீங்க ஒரு சாப்பாடு தெரியுங்க அப்ப ஒன்றும் வாயால கதைச்சது மட்டும்தான் சார் ஒரு ஊட்ட வார்த்தையோ இல்லது கையோ ஒன்றுமே இல்லை கொஞ்சம் முறத்து ஏன் மிஸ் அங்கட பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்தா என்ன கேம்ப்ல வேலை இருக்கணும் குடும்பம் சொல்லி கேட்டது உடனே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் போலீஸ் வந்து ஞாயிற்றுக்கிழமை என்று கொண்டு கூட்டிட்டு வாங்க நீங்கள் நாங்க எங்களை பிள்ளைகளை தானே இதுதானே கேட்டது அடிச்சோ இல்லது அவ கூடாத வார்த்தையாலையோ அப்படி ஒன்றும் பேசல என்று நாங்க போலீஸ்ல கொண்டு விட்டுனாங்க 10 மணிக்கு நான் பிள்ளையை கூட்டிட்டு வந்து ஹஸ்பண்ட் கூட்டிட்டு வந்து போனாங்க போய் அங்க விட போலீஸ் மாட்டியா சொன்னாரு இருங்கோ நான் ஜிஎஸ்எம்மா கால் பண்றேன் அப்ப அவ சொன்னா நான் இப்படி ஸ்கூல்ல நிக்கிறேன் 2 மணிக்கு மாறேன் சார் சொன்னாவா சரி 2 மணியான செய்தி இப்போ வந்துட்டு நாங்களும் பிள்ளைகளை வச்சு கொண்டு இருக்கிறோம் வேற இல்லை அப்ப போலீஸ் அந்த மாட்டியார் திருப்பி எங்களோட பிள்ளைகள் அழுகுறதுகளை பார்த்துட்டு திருப்பி ஜிஎஸ் கால் பண்ணி என்ன மிஸ் வர மாட்டீங்களோட 2:30 போல கேட்டுவா கேட்டு அவன் சொன்னா இல்ல நான் வர மாட்டேன் சட்ட நடவடிக்கை எடுங்க அப்படி வந்து சொல்லிட்டு அப்ப திருப்பி எங்களை போலீஸ்காரங்க கூப்பிட்டு அம்மா நீங்கள் இந்த பாபாவோட ஒரு கப்பையே ஒரு எக்ஸ்கியூஸ் கேளுங்கோ அவ இப்ப வரமாட்டேன்னு சொல்றா முதல் வாரன்டவா இப்ப வரமாட்டேன்னு சொல்றா நீங்கள் ஒரு கதை கேளுங்க சரி வந்து திருப்பி அங்க இருந்து சார் நடந்து நான் பார்த்து ஸ்கூல்ல ஜிஎஸ் நிக்கிறான் என்னோட கம்பியாக்களை கேட்க ஜிஎஸ் உள்ளுக்கு தான் நிக்கிறான்ட்டு பின்ன நான் போய் மேஸ் இப்படி என் ஹஸ்பண்ட் சரி ஒரு சாதனை எல்லாம் மன்னிச்சு ஒரு அரட்டனமா அப்படி தள்ளி வர அப்படி எப்படிதான் வச்சிருந்தேன் இப்படிதான் வச்சிருந்தேன் அப்படி நிற்கிறேன் அப்படி விழுந்துட்டு அப்படியே பிடிச்சிட்டு தூக்கி போட்டு அழுது போட்டு வெளியில வந்து அடக்கு பேச்சு என்னதுக்கு வார வெளியில போட்டு ஊத்த வாச்ச மாதிரி கதைக்கிறாங்க ஒரு அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிற ஒரு மக்களுக்கு தான் சார் சேவை செய்ய வந்தவா சரி எங்கட காரியம் நீங்க மதிப்பு தராமல் ஓட்டு விட்டு இருந்தா கூட ஒரு இப்படி எவ்வளவு வேதனையா இருக்கும் சொல்லுங்க அப்ப சரி அப்படி இருந்தேன் சார் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து திருப்பி வந்து சார் இப்படி சொல்றா ஜிஎஸ்எம்மான்னு சொல்ல அப்ப ஒரு போலீஸ் அங்கதான் அவங்க ஹஸ்பண்ட் வேலை செய்யறேன் அப்ப ஒரு போலீஸ் இல்ல போலீஸ் நானா அழுகிறத பார்த்துட்டு எனக்கு தெரியாம கூப்பிடுங்க வாங்கம்மா அதான் அவன் அந்த ஹஸ்பண்ட் ஒரு கப்பை திருப்பி இருக்கா கதை அவர்கிட்ட போய் சார் உங்களோட வாய்ப்பிட்ட எங்கடா ஹஸ்பண்ட் இப்படி சாப்பாடு விஷயமா பிள்ளைங்க சாப்பாடு விஷயமா ஒரு கதைச்சது ஒரு எக்ஸ்கியூஸ் சிஜி நாடுகள்லாம் கதைக்க மாட்டேன் அது அவன் பிரச்சனை பார்க்கட்டும் அவரும் சார் ஒரு திமிரா கதை சொல்லி போட்டு விட்டுட்டார் கதை நேரமானிக்க சார் வந்து சரி வர்றா இன்றுதானே விட்ட பிறாக்கு நாங்கள் இருக்க சார் இந்த பிள்ளைகளுக்கு கையில வச்சு விழுந்து சாப்பிட்டதை பார்த்து கூட இறக்கப்பட இல்லை இவங்களை வெளியில விடாதவங்க சார் அது சொல்லத்தான் வந்து நான் அப்படின்னு சொல்லி போட்டு போறா எனக்கு ஒன்றும் வேண்டாம் எந்த மனுஷனை விட்டாங்க அழுவத்தை தடுத்த நல்ல தட்டிக்கோ கரவளை இழுத்த என்னையும் எந்த பிள்ளைகளை பாக்குங்க நாங்களுக்கு ஒரு தெய்வம் என்னன்னு பாக்கல எந்த மனுஷனை ரிலீஸ் பண்ணி நான் காலம் எந்த பிள்ளைய கேக்குது வந்த பிள்ளை அப்பா அங்கே அம்மா கரவளை தட்டியாவது சொன்னார் எங்க பிள்ளைகளை சாப்பாடு சாமான் வாங்கி கொண்டு கொடுத்தாரு அப்பா அங்கே அம்மா மிக்சர் வாங்கி கொண்டு அதோட பிஸ்கட் வாங்கி காலையில் போயிடுமென்றதால வெளியேறிடும் அப்ப அதால இப்ப தண்ணி ஒன்றும் இல்லை ஆனா இப்ப கூட அப்படி பாஞ்சு கூட பயமுறை சில வீடுகள்ல தண்ணிகள் இருக்கு அந்த கிழமை தண்ணிகளுக்கு இல்லை சார் அப்படி வச்சிருக்கேன்னு நாங்க கழிச்சு நாங்கள் வந்து இவாவோட பாதா தான் இல்லை நீங்கள் சரி ஓகே இன்னும் ஒரு நாள் விடியும் வரைக்கும் தான் இருக்கலாம் அதுக்கு நல்ல எழும்பிடும் சொல்லி அங்கே இந்த புனிதர் ஹாஸ்பிட்டல் ஹெல்த் சென்டரில் இருந்தோம் அதே மாதிரி அங்கே வந்து எழும்பினா சாமான் தந்தா எழும்பி போவீங்களோன்னு சொல்லிட்டு ஒரு 27 பேருக்கு சாமான் கொடுப்பேன் இப்படி கேட்டுருவான் சாமான் தந்தா எழும்பி போவீங்களோன்னு சொல்லி ஒரு சில ஜனம் எனக்கு சரியான்னு சொல்லிட்டு எல்லா ஒரு சில என்ன இருந்த ஜனம் இல்லாது ஒரு சாமானை கொடுத்து அனுப்பிடுவேன் நிறைய எனக்கு நான் போய் கதைக்கும் போது நிறைய சாமான் வந்த மக்களுக்கு வந்த சனத்தின் சாமானையா தான் திருப்பி விட்டான்னு சொல்றேன் என்ன காரணம்னு சொல்லிட்டோம்னா தான் எலும்ப சொன்ன நாளுக்கு எலும்ப இல்லையா வந்த சாமான் எல்லாம் நான் திருப்பி விட்டேன்
அதெல்லாம் இது தண்டையிலாண்டு எங்களுக்கு நாங்கள் தான் அதில் நின்று ஆரம்ப முதலாக மணிவண்ணன் சேர்ந்த எங்களுக்கு இது தந்தவர் சாப்பாட்டுக்கு ஒதுக்கிறவர் நிதி ஒதுக்கிறவர் பாதியில் வச்சு சாப்பாடு முதல் அதுவும் அவர்கிட்ட இருந்து காசை வாங்கி நாங்கள் பருப்பு கறியை காய்ச்சி மற்ற பான் தேடி இந்த இடத்துல எல்லாம் தேடி எடுத்த 4 மணி ஆகி 4 மணி வரைக்கும் சாப்பாடு தரையில காலம் 6 மணிலேருந்து 6 மணிக்கு வந்து பார்த்துட்டு போனோம் 4 மணி வரைக்கும் சாப்பாடு தரையில பிறகு ஒரு 4:30 எப்படி அவர் எழுச்சி ஆஃபீஸாலோட கொஞ்சம் பேர் வந்து சாப்பாடு வந்துட்டாங்க கேட்டேன் அவையில நான் நேரடியாக பேசினேன் குழந்தை 4 மணி வரைக்கும் சாப்பாடு தரையில்லைன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லி பேச ஒரு அவங்க ஃபோன் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துல அதில் தோட்டுக்கு வந்துடுவா வந்துட்டு அவங்களுக்கு விளக்கம் சொல்றாங்க வந்து ஒரு 20 சாப்பாடு இதுல வந்து இருந்தது 250 குடும்பம் 250 குடும்பத்துக்கு 20 சாப்பாடு என்னது கொடுப்பான் அப்ப 25 சாப்பாடு அப்புறம் வந்து அதுல வேற எங்க போறது வேற சாப்பாடு அதைத்தான் சொல்றேன் நாங்கள் தான் அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணி பருப்பு கறி காய்ச்சிறாங்க மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல பருப்பு கறி காய்ச்சினது பானுக்கு படிகள் எங்கட படிகள் தான் நாங்கள் ஓடி திரும்பி 20 10 பானை சேர்த்து தான் ஒரு 70 பான் தான் கிடைக்கும் அதே ராத்திரி பான் தான் ஒரு குடும்பத்துக்கு நாங்கள் கொடுத்தோம் முதல்ல மணிவண்ணன் சார் அந்த பானி இல்லை அதை காசு அளிக்கிறவர் ஆனால் பானி அதே ராத்திரி பான் தான் முதல் பசி யாத்திரை கொடுத்துறாங்க அப்புறம் அவள் அந்த 20 பார்சல் தந்து அதுக்கு பிறகுதான் சார் இரவு சாப்பாட்டுக்கு தான் நிறைய பேர் பானைகள் கறிகள்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்துட்டு கொண்டு வந்து வந்தது அது வரைக்கும் இந்த குழந்தை பிள்ளைகள் 5 வயசு 2 வயசு பிள்ளைகளை நினைச்சு பார்த்துருக்காங்க மற்றது ஒரு மக்கள் வந்து சார் மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் கிராம சேவகர்னு சொல்லியது மக்களுக்கு சேவை கிராமத்துக்கு சேவை செய்கிறார் என்றால் கிராம சேவகர் 2 பேர் வந்து அப்படி இருக்கைக்குள்ள ஒரு மக்கள் போய் இதுதாங்க அவைகளுடைய மரியாதை கொடுக்கும் எங்கட வரியில தான் அவன் சம்பளம் அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும் எந்த அரசாங்க உத்தியோகத்தரும் அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் எங்கட மக்கள் இந்த ஒவ்வொரு சாமான்தாங்கிற வரியில தான் சம்பளம் எடுக்கணும் அப்படி இருக்கும்போது மக்களுக்கு சேவை செய்யணும் மக்களை அனுசரிக்கணும் வார மக்களை நீர் வழியால போம் நீர் அதுல இருந்து உள்ள வர வேண்டாம்னு சொல்லி சொன்னா அந்த மக்கள் எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்ள மற்றது ஒரு கிராம சேவகர் நாங்கள் இதுவரைக்கும் எத்தனையோ கிராம சேவகர் வந்திருக்கணும் வந்தா வாங்க உள்ள வாங்கணும் மதிப்பு மரியாதையா தான் மக்களை கூப்பிட்டா நான் பார்த்துருக்கேன் இதுவரைக்கும் கற்கோளம் கிராமத்துல ஆனா இவ வந்து காலுக்கு மேல கால் போட்டு கொண்டிருந்தது ஊர்கள் எல்லாரையும் கேட்கலாம் நீங்க காலுக்கு மேல கால் போட்டு இருந்திருக்கிறா இறந்த காய்க்கிறவா அப்படியான ஒரு சேவகர்களுக்கு தேவையில்லை என்ன பொறுத்த வரைக்கும் அவ வேலை நீக்கம் செய்யறதா நீங்க தெரியும் இப்ப இங்க இந்த கிராமத்தில இருந்து டிரான்ஸ்பர் கொடுக்கறத விட வேலை நீக்கமே செய்யணும்ன்றா கருத்து மக்கள் இளைஞர்கள் கருத்து அதான் தான் இருக்குது கூடுதலாக நீங்கள் பார்ப்பீங்க மக்கள் இந்த கருத்தும் அதுகளாக தான் இருக்கும் எங்களுக்கு தேவை இப்ப உடனடியாக எங்க கிராமத்துக்கு வேறு கிராம சேவகர் ஒரு சிறந்த ஒரு எங்களோட மக்களை இந்த மனதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கிராம சேவகர் 900 கிராமம் எல்லாம் புனிதநகர் கற்றுவோம் இது புனிதநகர் ஹாஸ்பிட்டல் ஏரியாக்குள்ள சார் 380 குடும்பம் சரி சார் நீங்கள் சொன்ன விஷயத்தையும் வந்து நான் உங்களுக்கு கரெக்டாக கண்டிப்பாக சரி ஓகே இதாக கொண்டு வந்தோம் நாங்கள் சுகர் பண்ணி சொல்லுவோம் ஆனால் உண்மையிலேயே அவரை மாதிரி ஒரு ஆள் தான் எங்களுக்கு எங்கட மக்கள் அனுசரி அவரை மாதிரி ஒரு ஆள் அவர் தான் பெருமன்னு என்ன அது வந்து இந்த சாப்பாடு பிரச்சனையால தான் இந்த சண்டாதிபாடு வந்தது நாங்கள் இந்த வழியாக நான் பார்த்ததெல்லாம் சொல்லுவோம் பொதுமக்களை மதிக்கிறேன் சாமானியர் வந்தால் ஒரு அந்த கிழமையெல்லாம் தீர்ந்து போயிருக்கு பணிகளுக்கு போனா ஒரு டிஆர்ஓபிஸ்க்கு போனா ஒரு வயசான ஒரு கட்டுமான அதில் எதுவும் எனக்கு பிடிக்காது நீ பேசினவா நீவா பேசிடலாம் அப்போ நான் சரி போது கொடுத்த கும்பகாடு போனா அது வெளியிலான வெளியே வரும் பாமன் இருக்கலாம் தரக்கூடாது எல்லாமே சொல்றேன் எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு எந்த விஷயமும் கிடையாது வந்தால் ஒரு சாமான் கொண்டு ஒரு முடியலாம் ஒரு வயவழியாக்கள் ஒரு இயலாதாக்கள் அந்த சாமான் எல்லாம் கொடுக்கணும்
அப்படியும் இப்போ வந்த ஜனங்கள்லாம் அடிபட்டு கொஞ்சம் தெரிஞ்சு கொஞ்சம் தெரிஞ்சு இருக்குங்க அப்படி இப்போ வந்து பாதிப்பு இருக்குங்க நீங்கள் நான் ஏதாவது முன்னாடியே பண்ணிட்டு ஏழை மக்களை வறுமை கொண்டு நிலவு கொடுத்தாத கண்டிப்பாக உங்களால் என்ற உதவி செய்கிறேன். அப்ப 2-3 தரம் பான் தான் கொடுத்தது. எங்களோட குடும்ப காலத்து ஒருவர்களோட பான் நாங்கள் வட்டாரு. இந்த ஆம்பளை இல்லாம நாங்கள் கூலி வேலை போடுறேன். நான் சாப்பா தண்ணி நாங்கள் வந்திருக்கேன் 4 குடும்பம். அவருக்கு பான் கிடைச்சிடும். ஆனால் சொன்ன மக்கள் பாவம் கொஞ்சம் தாமல் அனுப்பினாரு. 4 நாள் பேருங்க ஆம்பளை இல்லாம நாங்கள் பெண் தோட்ட வேலையை போடாத எனக்கு சாப்பாடு அது 2 பிள்ளைகள் சாப்பாடு பிரச்சனை அடிபட்டதுல 2 பிள்ளைகள் வீட்டுக்கு போட்டு ஒரு பெரியமே என்ன பக்கம் கொடுக்கணும் இதெல்லாம் சாமான் தள்ளி கூட வரையில என்ன தேவைக்காக 2 பேரும் தூக்கி உள்ள போட்டுருக்காங்க சாப்பாட்டுக்கு சண்டை பிடிச்சது சாப்பாட்டுக்கு சண்டை பிடிச்சதுக்காக யார் தூக்கி உள்ள போட்டது போலீஸ் தூக்கி போலீஸுக்கு யார் கம்ப்ளைண்ட் பண்ணது தெரியல அதுக்குள்ளே மாதிரி இருந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன் உங்களிடம் தெரியாது வாரங்க ஆம்பளை 15 வருஷம் நான் என்ன பிள்ளைகளும் கூலி வேலை செய்து சாப்பிட நீங்க இருக்கிற தெரிஞ்சு எனக்கு உதவிக்கு நான் தெரியும் எல்லாரும் சாப்பாடு சொல்லி கொண்டு கொடுக்கணும் உங்க கணவர் எங்க 15 வருஷம் விட்டுட்டு போறேன் 50 விட்டு வேலை செய்யல போறேன் படிக்கிற பிள்ளை